அமராவதி நதிக்கு சீர் கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. ஒரு நதியை அல்லது எந்த பொருளையும் அல்லது குழந்தையை கூட நாம் அரவணைத்து அதற்கான கொடுக்கக்கூடிய அன்பை கொடுத்தால் மட்டுமே அது நம்மளிடம் வரும், நம்ம அரவணைப்பை எதிர்பார்க்கும். அதுபோல் தாய்க்கு கூட அமராவதி தாய்க்கு திறந்த சீர் கொடுத்து அதை வா வா என்று நாம் அன்போடு அழைப்பதன் மூலம் வருடம் பூரம் நமக்கு இந்த தண்ணீர் வற்றாமல் ஓடி நமக்கு அருள்மழை பொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சி இனிதாக நிறைவேறும். என்னென்னலாம் விட்டீங்க ஆற்றுல வந்து பூஜை பொருள், மஞ்சள், குங்குமம், ஜாக்கெட் பிட்டு, துணி மற்றும் பூ, தேங்காய் பழம், நவதானியம், காய்கறிகள் போன்ற பொருள்கள் எல்லாம் அர்ப்பணம் செய்யும். ஊர்வலம் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிச்சு? மாரியம்மன் கோயில் ஊர்வலம் ஆரம்பித்து ஊர்வலமாக மேலவாத்தியத்துடன் வந்து காவிரி ஆற்றில் அமராவதி ஆற்றில் நிறைவேற்றோம். நாங்கள் வந்து எல்லா ஆர்எஸ்எஸ் கிளை இவங்க எல்லாருமா சேர்ந்து விஹெச்பி, இந்து முன்னணி, சேவா பாரதி, ராஷ்டிர சேவிகா சமிதி எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஒவ்வொரு வருஷம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஆடி 18 அன்னைக்கு அமராவதி நமக்கு வந்து நீர்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக வேண்டி, நீர்நிலைகள் நல்லா இருந்தால் தான் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து, லேடிஸ் எல்லாருமா சேர்ந்து வந்து கற்பூரம், புஷ்பம் எல்லாத்தையும் ஆற்றுல விடுவோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சுவாமிஜி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக செய்து, இது வந்து நம்மளுடைய சமுதாய நலன் கருதி இப்போ சாரதா காலேஜ்லேயும் 25 கேர்ள்ஸ் வந்திருக்காங்க, எல்லா ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லா லேடிஸும் வந்திருக்காங்க, எல்லாருமா ஒற்றுமையாக சேர்ந்து பண்ணுறோம். இந்த எப்படி கங்காதேவிக்கு நம்ம எல்லாரும் ஆரத்தி காமிக்கிறோமோ அதே மாதிரி வருஷத்தில் ஒரு முறை இந்த ஆடி 18 அன்னைக்கு எல்லா லேடிஸுமா ஒன்று சேர்ந்து கரூரில் ஊர்வலமாக மாரியம்மன் கோவில்லேருந்து ஊர்வலமாக கிளம்பி வந்து இந்த படிக்கட்டு துறையில் வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையாக செய்தோம். இதுக்கு எல்லாம் கோடங்கிப்பட்டிலேருந்து அமிர்த பிரியா அம்பா வந்தாங்க. அவங்க வரும்போது எல்லா வார்டன் குழந்தைங்க எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணினோன்னா, மாரியம்மன் கோவில்லேருந்து எல்லாருமா ஊர்வலமாக வந்து அமராவதி ஆற்று, அமராவதி மாதாக்கு நாங்கள் எல்லாருமா ஒற்றுமையாக பூஜை செய்து, அந்த எங்களுக்கு என்றைக்குமே தண்ணி கஷ்டமே வரக்கூடாது, எப்போவுமே சமுதாயத்தில் தண்ணினால் ஆபத்து வராமல், தண்ணினால் நன்மைகள் மட்டும், விவசாயம் நல்லா முன்னேறி எந்த சுபிக்ஷமாக நம்ம நாடு இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையாக பூஜை செய்து ஆற்றில் நாங்கள் புடவை, வேஷ்டி, ஆரத்தி எல்லாம் காமிச்சு எல்லாத்தையும் இன்றைக்கி விட்டோம். இந்த ஒற்றுமையை கருதி இதனால் வந்து கூட்டு முயற்சினால் ஒற்றுமையும் வரும், அதனால் நம்மளுக்கு என்ன கூட்டு சக்தி வருது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் எல்லா நீர்நிலைகளும் எல்லாம் நல்லா ரொம்பி எந்த விதமான ஆபத்துக்கள் உண்டு பண்ணாமல் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நீர்நிலைகள் நல்லா வந்து சமுதாயம் நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக, மக்கள் எல்லாம் சுபீட்சமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிட்டு நாங்கள் இந்த பூஜையை பண்ணினோம்.